ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைக்கு அதாவது 26/9/2024 ரிலீஸ் ஆக போகிற 5 கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 5 IPO பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் பெட்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க வந்து நெக்ஸஸ் குரூப்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த கம்பெனி, ஓகேங்களா? ஸோ 2021 அக்டோபர் மாதம் தான் இவங்க இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. இந்த நெக்ஸஸ் பெட்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை ட்ரேட் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் சேல்ஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க். பர்டிகுலராக இவங்க வந்து பிட்டுமின் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இந்த ஹை குவாலிட்டி பிட்டுமின் அண்ட் பிட்டுமின் எமல்ஷன் அண்ட் ஸ்பெஷல் பிட்டுமினஸ் அலைட் ப்ராடக்ட்ஸை யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு, ரோட் அத்தாரிட்டிஸ்க்கு அண்ட் பிட்டுமின் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இந்த கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ்ல லொக்கேட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க எதுக்காக இந்த ஐபிஓ வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் வச்சுக்கப்படுறதா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். இவங்க ஐபிஓ வந்து செப்டம்பர் 26, 2024 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2024. இவங்களுடைய அலாட்மெண்ட் டேட் அக்டோபர் 1 அண்ட் இவங்களுடைய லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4. தென் இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 105, லாட் சைஸ் 1200 ஷேர்ஸ் அண்ட் இவங்க பிஎஸ்சி அண்ட் எஸ்எம்இல லிஸ்ட் ஆக போகிறாங்க. இந்த கம்பெனியோட ஒரு லாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் நீங்கள் 1,26,000 ரூபாய் பே பண்ணுறதா இருக்கும். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். ஆக்சுவலி 1982 தான் இந்த கம்பெனி உருவாயிருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான வெல்டிங் கன்சியூமபிள்ஸ், வியர் பிளேட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அண்ட் ஹெவி மிஷினரிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த ஐபிஓ வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் தென் நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு கட்டுறதுக்காகவும் தென் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐபிஓவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஐபிஓவோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபர்தராக. இவங்க எப்போ ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது 26/9/2024 அண்ட் இவங்களுடைய க்ளோசிங் டேட் 30/9/2024. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 அண்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 159 168. இவங்களுடைய லாட் சைஸ் 88 அண்ட் இவங்க போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க. இந்த கம்பெனியோட ஒரு லாட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 17,784 ரூபாய் மினிமம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாம தேர்ட் பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஜ் ஆட்டோ இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். 2001 தான் இவங்க வந்து இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. தென் இந்த கம்பெனி ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுது. தென் இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ், சேஃப்டி கிரிட்டிக்கல், ஃபார்ஜ்ட் அண்ட் ப்ரிசிஷன் மெஷின்ட் காம்பனன்ட்ஸ் தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்க்காகவும் நான் ஆட்டோ செக்டர்ஸில் இருக்கிற கம்பெனிஸ்க்கும் தான் இவங்களுடைய பொருட்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தென் இந்த கம்பெனி எதுக்காக ஐபிஓ வெளியிடுறாங்கன்னு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் அந்த கம்பெனிக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் இந்த கம்பெனியோடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்த 2 கம்பெனியோட அதே ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங் டேட். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 102 108, லாட் சைஸ் 1200. தென் இவங்க போத் என்எஸ்சி அண்ட் எஸ்எம்இல லிஸ்ட் ஆக போகிறாங்க.
இப்போ இந்த கம்பெனியோட ஒரு லாட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க மினிமம் 1,29,600 ரூபாய் பே பண்றதா இருக்கும். ஃபோர்த் நம்ம பார்க்க போற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா சஹஸ்ட்ரா எலக்ட்ரானிக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி பத்தி தான். 2023 பிப்ரவரி தான் இவங்க வந்து இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. தென் இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி இவங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. ஸோ இவங்க எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து கம்பெனிஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட், அசம்பிளி, பாக்ஸ் பெட், எல்இடி லைட்னிங், மெமரி, ஐடி ஆக்சசரிஸ், கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி ஹார்ட்வேரை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தென் இவங்க எதுக்காக இந்த ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையான ஃபண்டிங்காகவும் தென் இவங்களுடைய சப்சிடரியான சஹாரா செமிகண்டக்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்க்கு தேவையான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் தென் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்ல அப்கமிங் இயர்ஸ்ல வரப்போற ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் தென் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் வச்சுக்கலாம் அப்படின்னா இவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த கம்பெனியுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் நம்ம முன்னாடி பார்த்த அந்த 3 கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் தாங்க. அதாவது ஐபிஓ டேட், ஓப்பனிங், க்ளோசிங், அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ப்ரைஸ் பேண்ட் 269 283, லாட் சைஸ் 400 அண்ட் இவங்க போத் என்எஸ்சி அண்ட் எஸ்எம்இல லிஸ்ட் ஆக போகிறாங்க. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாதன் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். இந்த கம்பெனி 2010 மேல தான் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கு. அண்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரீசைக்கிள்டு பாலிஸ்டர் ஸ்டாப்பிள் ஃபைபர் அண்ட் ரீசைக்கிள்ட் பெல்லட்ஸை தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்க எதுக்காக இந்த ஐபிஓ வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் தான் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டிருக்காங்க. தென் இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட்டாக பார்த்தா 4 கம்பெனியோடைய அதே ஓப்பனிங், க்ளோசிங், அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங் டேட். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 60 to 64 rupees அண்ட் லாட் 6 2000 அண்ட் இவங்க போத் என்எஸ்சி அண்ட் எஸ்எம்இல லிஸ்ட் ஆக போகிறாங்க.